அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் பரவி வருகிறது. 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் உள்ள லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் காடுகளில் பற்றிய தீ அடுத்தடுத்து பரவி வருகிறது. தீயில் சிக்கி இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமானோர் வீடுகளை இழந்துள்ளனர். தீ வீடுகளை நெருங்கி வருவதால் அங்குள்ளோர் அவசரமாக தப்பிச் செல்கின்றனர். லாஸ் ஏஞ்சலஸை ஒட்டியுள்ள ஹாலிவுட்டிலும் தீ பரவியதால் அங்கிருக்கும் பாடகி பாரிஸ் ஹில்டன் போன்ற பிரபலங்களின் வீடுகளும் சேதமடைந்தன. பிரபலங்களின் வீடுகளும் நீச்சல் குளங்களும் சொகுசு கார்களும் தீக்கிரையாகியுள்ளன. ஹாலிவுட்டில் உள்ள திரைப்பட நிறுவனங்கள் பணியை நிறுத்தியுள்ளன. பள்ளிகள், அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ளன. அடுத்தடுத்து தீ பரவி வருவதால் தீயணைப்புப் படையினர் திணறி வருகின்றனர். ஹெலிகாப்டர் மூலமாக ரசாயன பொடியையும் தண்ணீரையும் பீச்சியடித்து வருகின்றனர். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிபர் ஜோ பைடன் பார்வையிட்டு அவசர நிலையையும் அறிவித்தார். அதிபராக கடைசி வெளிநாட்டு பயணமாக இத்தாலி செல்ல பைடன் திட்டமிட்டிருந்தார். ஆனால் தீயணைப்பு பணிகளை கவனிப்பதற்காக அவர் தன் பயணத்தை ரத்து செய்தார். தீயை கட்டுப்படுத்தும் பணிகளை சரிவர செய்யவில்லை என கலிபோர்னியா ஆளுநரை விரைவில் அதிபர் பதவியில் அமரவுள்ள டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளார்.